அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? காலபுருஷ தத்துப்படி 4ஆம் ராசி கடகராசி. இப்போ கடகராசிலே குரு உச்சமடை போகிறார், உங்கள் ராசி மேலே குரு வர போகிறார். சரிங்களா? எப்போ நடக்கும்? இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார குரு பயிற்சி ஆரம்பிக்கும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் வரும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 48 நாட்கள் உங்கள் ராசி மேலேயே வரக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குரு என்னென்ன மாதிரி சில விஷயங்களை கொடுக்கும், என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு குரு 6ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 9ஆம் அதிபதியாக 6ஆம் அதிபதியாக வருவார். பாக்கி ஸ்தானாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியாகவும் குரு வருவார். உங்கள் ராசிக்கு குரு நல்லவர். சரிங்களா? நல்ல ஒரு கிரகம் தான். இப்போ 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசி மேலே வரப்போகிறார். சரிங்களா? மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு குரு வரும். இந்த 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு குரு உச்சமடையக்கூடிய இடமே கடகராசி தாங்க. உங்கள் ராசி மேலே தான் குரு உச்சமடைய போகிறார். இந்த உச்சம் பெற்ற குரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைய கொடுக்க போகுதுன்னு காமிக்குது. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டீங்க கடந்த ஒரு 2-2.5 வருஷமாலாம். கடகராசிக்காரங்க படாதபாடு பட்டிருப்பீங்க, நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. வேலையை இழந்திருப்பீங்க, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் போய் சேர்ந்துருக்கும், அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிற இடத்துல நடந்துட்டு தான் இருந்தது, இப்போ வரைக்கும் கூட நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? சொந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு, திருமண வாழ்க்கையில் கசப்பு, மனமுறிவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசில் நிம்மதி கிடையாமல் வாய் விட்டு அழுகிற அளவுக்கு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தது. அதுதான் உண்மை. கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையை சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த அதிசார குரு பயிற்சி உங்கள் ராசி மேலே குரு வந்துட்டாருங்க. இது ஒரு பக்காவான ஒரு அமைப்பு, இது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். ராசி மேலே ஒரு குரு வந்துட்டாலே ஒரு ஒளி கிரகம், ஒரு சுப கிரகம், அது முழுமையான ஒரு சுபகிரகமே குரு தான். அப்போ அது ஒளித்தன்மை உங்கள் ராசி ஃபுல்லாக பரவறனால எல்லா நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் படுற மாதிரி, பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், சில நல்ல விஷயங்கள், இருட்டுக்குள் இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார்? மனக்குழப்பத்தில் இருந்து நீங்கள், கஷ்டத்தில் இருந்து நீங்கள், நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள், உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஒளிப்பட போகுது. அப்போ இருட்டுக்குள் இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம், வெளிச்சத்துக்கு வர போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ கஷ்டங்கள் எல்லாம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? கஷ்டங்கள் கம்மியாக போகுதுன்னு காமிக்குது. அப்போது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ராசியில் இருக்க குரு நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ராசிக்கு குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் பார்த்துருவார். 7ஆம் பார்வையாக மகர ராசி மேலே குருவோட பார்வை விழுகும். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து மேலேயே மீனராசி மேலேயும் குருவோட பார்வை கண்டிப்பாக விழுகும். சரிங்களா? அப்போ கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான குரு பயிற்சி. கஷ்டத்தில் இருந்த கடகராசிக்காரங்க வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. வாழ்க்கை நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள் அதுலேருந்து முழுமையாக வெளியே வர போகிறீங்க. இந்த 48 நாட்கள் நல்ல ஒரு நாட்களாக இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. என்ன நடக்கும்? 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே புத்திர பாக்கியம் கிடைக்கும். 2-3 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க சார், கல்யாணமே குழந்தை இல்லை எங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கே போக முடியலைங்க சார், எதுவும் தடங்களாகவே இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? மைண்டு கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. நான் ராசியில் குரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. 5ஆம் இடங்கிறது மைண்டு, மனதை குறிக்கிற இடம். அந்த இடத்தையும் குரு பார்க்கறதுனால, சந்திரன் மேலேயும் குரு இருக்கிறனால அதுக்கு உங்களுக்கு குரு சந்திர யோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சு மைண்டு ஒரு ஷார்ப்பாக ஒரு தெளிவாக சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு டைமாக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? மனம் தெளிவாக இருக்க போது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, கடவுள் நம்பிக்கை பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை, சாமி நம்பிக்கை இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகும், இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தியாகும்னே சொல்லிடலாம். இறை வழிபாடு செய்கிறது, அங்கே சுற்றுலா ஸ்தலங்கள் போகிறது, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அமைச்சு தரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திருமண சார்ந்த விஷயம், கல்யாணம் நடக்கலைங்க சார், எங்களுக்கு கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, வரனே அமையலைனால ஜாதகமே எங்களுக்கு வரல, வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்க,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிற அளவுக்கு இருக்குது, அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுது. எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன் எங்களுக்கு அமையலை, எங்களுக்கு எப்போ அமையும் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வரன் தேடி வரதை உங்களால் பார்க்க முடியும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேர போகிறீங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம், எதிர்பார்த்த திருப்தி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதேமாதிரி நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டங்களில், நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள், புதியவர்களோட நட்பு இதெல்லாமே இந்த 48 நாட்களுக்குள்ளே கிடைக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? அது 9ஆம் பார்வையாக குரு வந்து 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 9ல் வரை உங்களுக்கு சனி இருக்கார். அந்த சனி இருந்து அப்பாவோட ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், தந்தையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். இதெல்லாமே குருவோட பார்வை 9ஆம் இடத்து மேலே படுறதுனால அந்த சனியோட மந்தத்தன்மையை விட்டு விலகி குருவோட ஒளித்தன்மை பட்டு நிச்சயமாக தடங்கலான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு போகலாம், ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்க முடிஞ்சிருக்காது, இந்த காலகட்டங்களில் வாங்க போகிறீங்க. அதிர்ஷ்டமே இல்லாமல் இருந்திருப்பீங்க, இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நல்ல வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. சரிங்களா? பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. பாக்கியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானமே இந்த 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்துல சனி இருந்து கொஞ்சம் அப்படியே மந்தமாக்கி விட்டுருக்கோம். இப்போ குருவோட பார்வை இருக்கிறனால அந்த மந்தத்தன்மையெல்லாம் விட்டு விலகி ஒரு அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். சரிங்களா? சிறைவாசத்திலிருந்து ஒரு சிறையில் இருக்கவங்க நீங்கள் உங்களுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு, நீங்கள் வெளியே வர போகிறீங்க. என்ன தண்டனைனா கஷ்டமாக இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சிருப்பீங்க. கூட இருக்கவங்க முதுகில் குத்தி இருப்பாங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்ச மாதிரி தானே. அதே மாதிரி தான் சிறைவாசத்தில் ஒருத்தர் வந்து உள்ளே ஒரு சிறைவாசத்தில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளி வாழ்க்கை வந்து பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. அதுதான் விஷயமே. சரிங்களா? அதனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் பிரச்சனையில் இருந்தெல்லாம் முழுமையாக வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அடுத்தவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்க போகிறீங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த 48 நாட்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.